இது பண்ணுறதுக்கு 1 கப் அளவு மக்கானா எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா மிதமான தீயில பொறு பொறுன்னு வர அளவுக்கு வறுத்துக்கலாம். மக்கானால நிறைய புரோட்டீன் இருக்குது. அது வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. வறுபட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய பீஸ் எடுத்து இந்த மாதிரி உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக பொறு பொறுன்னு இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அமர்த்திக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துட்டு இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் சுத்தமான ஈரம் இல்லாத ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா 2 மாதத்துக்கு வெளியில் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் கூட லாங் டைமுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் குழந்தைக்கு ஏதாவது கூழ் செஞ்சு கொடுக்கும்போது இல்லை பேன் கேக்கு, இட்லி தோசை மாவு எதில் வேணாலும் நீங்கள் இதிலேருந்து 1 ஸ்பூன் அளவு மிக்ஸ் பண்ணி செஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ராகி மாவு சேர்த்துக்கலாம். நான் வந்து மாமிஸ் வேர்ல்டு முளைக்கட்டிய ராகி மாவு தான் சேர்த்துருக்கேன். இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு நம்ம அரைச்சி வச்சுருக்க மக்கானா பவுடரையும் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 கிளாஸ் அளவு தண்ணியும் 1/4 கிளாஸ் அளவு பசும்பாலும் சேர்த்துக்கிறேன், காய்ச்சின பசும்பால். இது வந்து நீங்கள் 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு பசும்பாலுக்கு பதிலாக தண்ணியாகவே சேர்த்துக்கலாம். ராகி மாவில் பால் சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே தண்ணியாகவே சேர்த்துக்கலாம். இதை நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் உடச்சி விட்டுட்டு கிண்டி விட்டுக்கோங்க. இது கூட 2 டேட்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் டேட்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாமிஸ் வேர்ல்டு டேட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பனானா இல்லை ஆப்பிள் கூழ் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். டேட்ஸ் வந்து நல்லா கட்டி இல்லாமல் மசிச்சு விட்டுருங்க. குழந்தைங்களுக்கு கட்டியாக கொடுக்கக்கூடாது. அப்படி கட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு தடவை பிளெண்டரில் போட்டு அரைச்சிட்டு கூட கொடுத்துக்கலாம். நம்ம கட்டியாக கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு சோக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை இன்னும் சூப்பர் ஹெல்தி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட 1 டீஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் இல்லைனா சீட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். அலர்ஜி எதுவும் இல்லைன்னா குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஈவினிங் டைம் ஸ்நாக்காக கொடுத்துக்கலாம். வெயில் காலத்தில், மழை காலத்தில் எல்லா டைம்லேயும் சூட்டபுளாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.